ஏத்தா பாடுபத்தியே நீசல் என்ன சொல்ற? நீசல் என்ன சொல்றியா? 23ஆம் தேதி தேர்தலா, ஓட்டு போட போயிரு. கரெக்டா போய் ஓட்ட போட்டுரு. ஓட்ட போட்டு வேணும்ட்டு ஆடிக்கிட்டு இருக்குச்சேல. ஸ்டாலின் அதானே இன்னும் ஒண்ணுமே அறிவிக்கல. ஏப்பா என்னப்பா ஸ்டாலின் அப்பா இன்னும் ஒரு அறிவிப்பு விடல. அண்ணன் அறிவிப்பு விட்டாரு நிறையா. நீங்க என்னப்பா ஒண்ணும் விடல. என்னப்பா அறிவிப்பு விட்டு பெண்களுக்கு பூரா உதவி பண்ணுறோம், பெண்களுக்கு பூரா இது பிரிப்பேசி விடுறோம், எல்லாம் அனைத்தும் சொல்கிறீங்க. பெண்களுக்கா உதவி, மக்கமார் ஊரை நல்லா இருக்கணும். ஆமாம், இது மருமையமார் ஊரை கொடுமைப்படுத்துறாங்க, மக்கமாருக்கு தாங்கையை ஊண்டி பிளச்சுக்கிறணும்னு நிறைய சலுகை பண்ணுறிய. ஆனால் ஒன்றுமே சரியில்லைப்பா. ஏண்டு கேளுங்க, நேற்றுலாம் பாருங்கள், பஸ்ஸில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு பேக்கு லஞ்சு பேக்கு பிள்ளைய இடுப்பில் 3-4 பேர் நிற்கிறோம். பஸ்ஸு வருது, பஸ் வந்துருச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களை அப்படியே நிப்பாட்டுறது மாதிரி வண்டியை கொண்டு வந்தாப்புல. நாங்களும் சரி நம்மளை விட்டு தள்ளி நிப்பாட்டிடுவாப்புலன்னு நாங்களும் பின்னாடியே ஓடுறோம். வண்டி போயிட்டே இருக்கு. ஸ்லோ பண்ணி வண்டி எடுக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. நான் ஒரு பைக்கை பிடிச்சி ஓடியே வந்து அவர்கிட்ட வந்து சத்தம் போட்டேன். அதை வீடியோவை போடுவோம்டா, உங்களுக்குலாம் தெரிய வந்து போடுவோம்டா. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துகிற பொம்பளை இன்னொரு பைக்கில் ஏறி அந்த பஸ்ஸை மறித்து அவனோட சண்டை போடுவியா? ஒன்றும் பஸ்ஸு போயிடுச்சுன்னா அந்த பஸ்ஸை விட்டு இப்போ ஆட்டோவில் ஏறி வர வேண்டியதானே. உனக்கு எம்பிட்டு திமுரு, இதில் பேசவும் உனக்கு திமுரு வாய் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஒழுங்காக இருந்துக்கா குடும்பம் நடத்திக்கேண்டு அப்பா அம்மா உங்கள் மருமையை என்னை திட்டிட்டு போகிறாருப்பா. அதோட இருக்கோம், வெளியிலையும் சொல்ல முடியாது பொம்பளைகளால். என்ன செய்ய சொல்கிறீங்க? அதனால நீங்கள் எங்களுக்கு பிரியா நல்லபடியாக மக்கமாக இருக்கட்டும்ட்டு 1000 ரூபா பணம் போட்டு விட்றீங்க, பஸ்ஸை பிரியா விடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. குடும்பத்தில் சிக்கனமாக இருக்கத்தாண்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே நடக்க விடுறாங்கல்ல. இடையில இருக்கிறவங்க எங்களை ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடியாராம் கண்ட்ராக்டர் பின்னாடி இருந்து பார்க்குறாரு, இருந்தாலும் விசில் அடித்து நிப்பாட்டுறாருல பஸ் ஸ்டாப்பில். இத்தனைக்கு அப்படி இருக்குப்பா நிலவரம். என்னத்தையும் இந்த வருடம் ஜெயிச்சுக்கிட்டா நல்லபடியா மகளிருக்கு நல்லபடியாக அவங்க சலுகை கரெக்டாக போகுதா, அப்படி சலுகைகளை கரெக்டாக போய் கொண்டு சேர்க்காதவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கப்பா. என்னம்மா நான் சொல்கிறது, தண்டனையை கொடுங்கப்பா. என்னப்பா ஒன்றுமே சரியில்லை போய்